அனைவருக்கும் வணக்கம். உங்களை அன்புடன் எம்என்டி சமையலுக்கு வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பீர்க்கங்காயின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ஆரோக்கியமான உணவு. தலைமுடி உதிர்வை தடுக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு பீர்க்கங்காயை நல்லா இப்படி தோலை சீவிக்கலாம். தோலை சீவினதுக்கப்புறம் பொடிசாக காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணியாச்சு. தோலை சீவிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காய் எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காய் எல்லாமே ஒரு குக்கரில் சேர்த்தாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, பீர்க்கங்காயில் தண்ணி நிறையா இருக்கும், அதனால் நிறையா தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. இதுக்கு தேவையான தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான உப்பு இதை சேர்த்துக்கலாம். வெயிட்டை போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் விட்டு குக்கர் ஆவி போயிடுச்சு. இதை பார்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா விட்டு வரும். பீர்க்கங்காயில் ஏற்கனவே தண்ணி சத்து இருக்கிறதுனால. இப்போ தாளிக்கிறதுக்காக வடைச்சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிக்கவும் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தலும் பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரவும் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா, வேக வச்சுருந்தா பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.